வாழ்க்கை எப்பவுமே நெகட்டிவா கெட்ட விஷயங்களை மட்டுமே நிறைந்ததா ஃபீல் பண்றீங்களா? அதை சரி செய்வதற்கு வாழ்க்கையில நிறைய நேரம் ஒதுக்கி நிறைய கஷ்டப்பட வேண்டும்னு அவசியமே இல்லை. ஒரு நாள்ல ஒரு நிமிஷம் மட்டும் ஒதுக்குனா போதும். உங்களின் நெகட்டிவ் சிந்தனைகளும் உங்களை துரத்திய துன்பங்களுமே காணாம போயிடும். நீங்க இத்தனை நாள் காலையில எழுந்ததுமே முதல் வேலையா என்ன செஞ்சீங்க? பிரஷ் பண்றது, போன் பார்க்கறது, செய்தி படிப்பது, இப்படி ஏதோ ஒரு வேலையை நீங்க செஞ்சிருக்கலாம். இதுக்கிடையில உங்களுடைய சிந்தனைகள் அங்கும் இங்கும் ஓடி இருக்கும். அதாவது வேலைக்கு போகணும், மீட்டிங்ல என்ன பேசுவது, அடுத்த மாதம் இஎம்ஐ எப்படி கட்டுறது உள்ளிட்ட பிரச்சனைகளை மனசு அசை போட்டிருக்கும். இனிமே காலையில இதெல்லாம் செய்வதற்கு முன்பு ஒரு நிமிடம் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு நிமிஷத்துல உங்களுடைய இன்றைய நோக்கம் என்னவென்பதை நினைச்சுக்கோங்க. அது ஒரு மாதத்திற்கான, வருடத்திற்கான நோக்கமா கூட இருக்கலாம். உதாரணத்துக்கு, இனி கடன் வாங்கக்கூடாது, அதிக சம்பளம் உள்ள வேலைக்கு மாறணும், இன்றைக்கு அதிகமா இருக்கும் வேலையை செஞ்சு முடிச்சாகணும், இப்படி ஏதாவது ஒண்ணு உங்களுக்குள்ள இருக்கும். அதை நினைச்சுக்கோங்க. இதுல இருக்கும் நெகட்டிவ் விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காம அதன் தீர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கடன் வாங்கக்கூடாது என்பது உங்களுடைய நோக்கம் என்றால் வருத்தப்பட்டு கொண்டிருக்காம அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்றதுல கவனம் செலுத்துங்க. கடன் அடைத்து நிம்மதியா இருப்பது போன்ற ஒரு செய்தியை கற்பனையா நினைச்சுக்கோங்க. இன்றைக்கு நாம் காணும் இந்த காட்சியை மற்றவர்களுக்கு விரைவில் பார்ப்பார்கள் என்றும் நம்பிக்கோங்க. அவ்வளவுதான். இதை தினமும் செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளையும் அதற்கான தீர்வுகளையும் நீங்களே கண்டுபிடிப்பீங்க. அதுல பாதி கெட்ட எண்ணங்கள் மறைஞ்சி உங்கள் செயல்பாடுகள் அதிகரிக்கும். தினமும் காலை எழுந்ததுமே ஒரு நிமிடம் இப்படி செஞ்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும்.